வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய விசேட செய்திகள். இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது சவுதியின் இன்றைய தமிழ் செய்திகள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்தல் இராஜாங்க அமைச்சர் பியங்க சவுதி அரேபியா ராஜ்ஜியத்துக்கான வெற்றிகரமான விஜயத்தை நிறைவு செய்திருக்கின்றார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்தல் இராஜாங்க அமைச்சர் பியங்க ஏரத்தன 19ஆம் திகதி தொடக்கம் 24ஆம் திகதி வரை சவுதி அரேபியா ராஜ்ஜியத்துக்கான உத்தியோக விஜயத்தை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது இராஜாங்க அமைச்சர் சவுதி அரேபியாவின் மனித வளங்கள் சமூக அபிவிருத்தி அமைச்சின் தொழிலாளர்களுக்கான மனித வளங்கள் சமூக அபிவிருத்தி பிரதி அமைச்சரை சந்தித்திருக்கின்றார். இதே நேரம் ராஜ்ஜியத்தில் திறன் தொழிலாளர் வகைகளை அதிகரிப்பது மற்றும் இரண்டு நாடுகளுக்கு இடையே தொழிலாளர் தொடர்பான நிறுவனங்களுக்கு இடையே நடந்து வரும் ஒத்துழைப்பு மேம்படுத்து குறித்தும் விவாதங்கள் மையமாக இருந்ததாக சொல்லப்படுகின்றன. அதே நேரம் சவுதி அரேபியா ராஜ்ஜியத்துக்கான இலங்கை தூதுவர் அம்சா அவர்களும் வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்த இராஜாங்க அமைச்சர் மீள்திக செயலாளர் பிரதீப் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் ஜெனரல் மஹிந்த கந்தருசிங்க மற்றும் இராஜாங்க அமைச்சருடன் தொடர்புடைய தூதரக அதிகாரிகள் ஈடுபாடுகளில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை தூதரகம் ரியாத் இந்த விசேட அறிவித்தலை வழங்கியிருக்கின்றனர். வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் சவுதி அரேபியா ரியாத் மண்டலம் சார்பாக இன்று நிர்வாகிகளுக்குரிய விசேட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் பாருங்கள். கிட்டத்தட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்க நிர்வாகிகள் அனைவரும் வரும் மாதம் தொடக்கம் கட்டாயம் சந்தா செலுத்த வேண்டும். உறுப்பினர்களுக்கிடையே சந்தா தொகை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி உறுப்பினர்களிடம் சந்தா வசூல் செய்ய ஆலோசனை செய்யப்பட்டது. துபாய் வருகை புரிந்துள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்க வாரியத்தை சட்டப்பரிவு செய்து கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிர்வாகிகள் அனைவரும் செயல்பாட்டுக்கு கொண்டுவர ஆலோசனை செய்யப்பட்டது. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்க சந்தா உறுப்பினர்கள் அனைவரும் அடையாள அட்டை கொடுப்பது சம்பந்தமாக முடிவுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இவை அனைத்தும் நிர்வாகிகள் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. நிர்வாகி கூட்டம் மாநில அமைப்பின் செயலாளர் சவுதி அரேபியா ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் விவரங்கள் மாநில அமைப்பு செயலாளர் முகமது ஆரிப், சவுதி அரேபியா ஒருங்கிணைப்பாளர் சையது மாரியக்கர், ரியாத் மண்டல தலைவர் ராஃபட் ராஜா, துணைத் தலைவர் முத்துக்குமரன், செயலாளர் ராஜா முகமது, பொருளாளர் பிரபு ராஜசேகரன், தூதரக செயலாளர் சிக்கந்தர், சட்ட ஆலோசகர் ராமஜியம் கிருஷ்ணன், மக்கள் தொடர்பு செயலாளர் ராஜேஷ்குமார், மீனவரணி தலைவர் கோவிந்தன், உறுப்பினர் யான் மற்றும் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு இன்றைய கூட்டத்தை சிறப்பித்தனர். ஒரு நிறுவனத்துக்கு ஸ்பான்சர்ஷிப்பை மாற்றுவதற்கு ஒரு ஹவுஸ் டிரைவரின் படிகள் என்ன? யவசத்தின் விளக்கம் இதுதான். சவுதி அரேபியா கடவுச்சீட்டு துறையானது வீட்டு பணி பெண்ணை வீட்டு ஓட்டுநர் உட்பட தனிநபர் ஸ்பான்சர்ஷிப்பிலிருந்து ஒரு நிறுவனத்துக்கு மாற்றுவதற்கு தேவையான படிகள் ஆவணங்களை கோடிட்டு காட்டியுள்ளனர். ஒருவரின் கேள்விகளுக்கு பாஸ்போர்ட் பொது இயக்குநரகம் ஒரு வீட்டு பணியாளரை ஒரு நிறுவனத்துக்கு மாற்றுவதற்கு தேவையான படிகள் மற்றும் ஆவணங்களை கோடிட்டு காட்டியுள்ளனர். ஸ்பான்சரின் தேசிய அடையாள அட்டை, வெளிநாட்டு தொழிலாளர் கடவுச்சீட்டு மற்றும் இகாமா ஆகியவற்றை சமர்ப்பிப்பதன் மூலம் செயல்முறையை முடிக்க வேண்டும். பணி அமர்த்தலை மறு ஆய்வு செய்வதற்கு சந்திப்பை முன்பதிவு செய்வதற்கு நடைமுறைகள் தேவை என்றும் இயக்குநரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சமீபத்தில் சவுதி அரேபியாவில் விலக்கப்பெறும் தொழிலாளர்கள் வீட்டு சாரதிகள் உட்பட உள்நாட்டு ஸ்பான்சர்ஷிப்பை மாற்ற மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே பல நிறுவனங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் மாறியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. 6 லட்சம் பயணிகளை இலக்காக கொண்டு ரமலானில் ஒரு நாளைக்கு 50 சேவைகள் கொண்ட ஹரமைன் அதிவேக ரயில். இத்தா புனித ரமலான் மாதத்தில் 6 லட்சம் பயணிகளை ஏற்றிச் செல்லும் அதிவேக ரயில் சேவைகளின் எண்ணிக்கை ஹரமன் அதிகரித்து வருகின்றது. உயர்மட்ட மக்களை அவர்களின் இலக்காக கொண்டு ஒரு நாளைக்கு 50 சேவைகள் இயக்க திட்டம். ஹரமன் ரயில்வே புனித நகரங்களான மக்கா மற்றும் மதீனா, ஈத்தா மற்றும் ஹிங் அப்துல்லா பொருளாதார சமூகத்துடன் இணைகின்றது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு திரும்பும் இந்த சுலைமானியா மத்திய நிலையம் ஈத்தா ராஃபியில் உள்ள ஹிங் அப்துல்லா எக்கனாமிக் சிட்டி நிலையம் வழியாக செல்லும் என்று அதிகாரப்பூர்வ ஹரமன் ரயில்வே அறிவித்துள்ளது.
கல்வி மதிப்பீட்டு ஆணையத்தினால் சவுதி அரேபியா எலக்ட்ரானிக் பல்கலைக்கழகத்தில் அங்கீகாரம். சவுதி அரேபியா எலக்ட்ரானிக் பல்கலைக்கழகம் கல்வி மதிப்பீட்டு ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா எலக்ட்ரானிக் பல்கலைக்கழகம் கல்வி மற்றும் பயிற்சி மதிப்பீட்டு ஆணையத்தின் நிறுவன அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக கல்வியின் அங்கீகாரம் மதிப்பீட்டுக்கான தேசிய மையம் இதை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்கின்றனர். இறுதியில் அவர் சட்டத்தை மீறினார். சாஃபியா நாட்டுக்கு திரும்பினார். ஸ்பான்சர் மீதாக அநியாயமாக ஹுரூப் வழக்கு தொடுத்தார். பூர்வீக பழங்குடியினரின் உதவிய புதிய வயது வாழ்க்கையை தொண்டு பணியாளர் உதவிய அவர் சட்டப்பூர்வ சம்பிரதாயங்களை முடித்துக்கொண்டு வீடு திரும்பினார். இந்தியாவைச் சேர்ந்த சாஃபியா நீண்ட நாட்களாக நாட்டில் வசித்து வருகின்றார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு சாஃபியா தமாமில் உள்ள சவுதி அரேபியா குடிமகனின் வேலைக்கு சென்றார். அங்கு 2 ஆண்டுகள் பணிபுரிந்தார். முதல் சம்பளம் மாதம் வழங்கப்பட்டது. இருப்பினும் பிற்காலம் ஸ்பான்சர்ஷிப்பின் மோசமான நிலைமை காரணமாக நிதி நிலைமை காரணமாக சிறிது நேரத்தில் அவருக்கு நேரம் பிந்தி சம்பளம் கிடைத்தது. இறுதியில் ஸ்பான்சர் சாஃபியாவை மற்றொரு சவுதி அரேபியா குடும்பத்துக்கு மாற்றினார். ஸ்பான்சர்ஷிப் மாற்றிவிட்டது என்று சாஃபியா கூறினார். இருப்பினும் சாஃபியா அவர்கள் வீட்டை விட்டு ஓடிச் சென்றதாக ஹுரூப் கொடுத்திருக்கின்றார்கள். இது அவருக்கு தெரியாது. அவர் அறக்கட்டளை பிரிவினரின் முயற்சியின் பலனாக பிரச்சினைகள் தீர்த்து இந்திய தூதரிடத்திலிருந்து அனைத்து ஆவணங்களையும் பெற்றார். இறுதியாக பெண்கள் தங்குமிட அதிகாரிகள் உதவியுடன் இறுதியாக வேண்டுகோளுக்கு இணங்க சமூக அமைப்பின் வேண்டுகோளின் அடிப்படையில் அவர்களுக்கு டிக்கெட்டுகள் வேண்டிக் கொடுக்கப்பட்டு நல்லபடியாக தாயகம் சென்றிருக்கின்றார். ரமலான் மதீனாவில் உள்ள மசூதி ரம்ஜானை வரவேற்க தயாராக இருக்கின்றது. புனித மாதத்தில் தேவாலயத்துக்கு வரும் யாத்திரைகள் மற்றும் பார்வையர்கள் இவை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சில இலக்குகளை அமைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. குறிப்பாக ரமலான் ஏற்பாடுகளுக்கான வசதிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. யத்தா போர்மூலா இலவச பேருந்து சேவைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. யத்தா நகராட்சி, சவுதி அரேபியா கார் மோட்டார் கூட்டமைப்பு ஆகியவை சைக்கிள் உதவியுடன் இலவச பேருந்து சேவை யத்தாவில் நடைபெறும் என்றும் போர்மூலா கார் பந்தயத்தை காண அவருடன் இருப்பவர்களுக்கு யத்தா நிறுவனம் வெள்ளிக்கிழமை தொடக்கம் 3 நாட்கள் இயங்குவதாக சொல்லியிருக்கின்றனர். சவுதி அரேபியா விவசாயிகளின் வெவ்வேறு முறைகளில் பழங்களின் சாகுபடி. சவுதி அரேபியாவில் ஏராளமான சிறிய மற்றும் பெரிய தோட்டங்கள் இதை பல இடங்களில் காணலாம். நகரங்களில் பலர் இன்னும் வெயிலின் பிடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயிர்கள் அனைத்தும் பல தோட்டங்களில் பலரும். நீண்ட காலமாக இந்த விவசாய வாழ்க்கையை வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்கள் மற்றும் வெளிநாட்டவர் நாடு முழுவதும் பல்வேறு தோட்டங்களில் நூற்றுக்கணக்கான விவசாயிகளாக வேலை செய்து வருகின்றனர். மார்ச் நடுப்பகுதியிலிருந்து விவசாயிகள் இந்த பயிரை அதிகளவில் பயிர் செய்கின்றார்கள். பழங்களை பூச்சி தாக்காமல் பாதுகாக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. உம்ரா ரமலானில் உம்ரா செய்ய ஈட்மாரான செயலி மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். புனித ரமலான் மாதத்தில் உம்ரா செய்ய விரும்புவோர் ஈட்மாரான செயலி மூலம் தங்கள் நேரத்தை பதிவு செய்ய வேண்டும். ரமலானின் பெரும்பாலான நாட்கள் முன்பதிவு முடிந்துவிட்டதாகவும் முன்பதிவு நெரிசலை கட்டுப்படுத்த உதவுவதாகவும் உம்ரா உடையணிந்தவர்கள் மட்டுமே நுழைய அனுமதிக்கப்படுவதாகவும் முதல் தளத்தில் தவாஃப் செய்ய ஈத்மாரான செயலி மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். தமாம் விமான நிலையத்தில் முஸ்லிம் யூத் லீக் தேசிய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஃபைசல் பாபு வரவேற்கப்பட்டிருக்கின்றார். அல் பஹாபில் வானொன்று கவிழ்ந்ததில் 14 பேர் காயமடைந்தனர். அல் பஹா இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் உள்ள அல் அஹிகாரா சாலையில் வானொன்று கவிழ்ந்ததில் குறைந்தது 14 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 10 பேர் ரெட்டோர் சொசைட்டியின் மூலம் ஆம்புலன்ஸுகளில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சவுதி அரேபியா பிரஜைகள் சிவில் பாதுகாப்பின் மூலம் 4 பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அந்த வேனில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. ரமலான் மாதத்தின் தொடக்கங்களை கண்காணிக்க பரிந்துரை. ரம்ஜான் மாதத்தை அனுசரிக்க வேண்டுமென்றும் அதை பார்ப்பவர்கள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு தெரிவிக்க வேண்டுமென்றும் உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 1 கிராம் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 215 ரியால். 1 கிராம் 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 234 ரியால்.
இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் SDC பே 1984, மணிக்கிராம் 1996, NCP குயிக் பே 1997, வெஸ்டர்ன் யூனியன் 1992. இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை ரூபாவில் SDC பே 71.42, மணிக்கிராம் 73.70, NCP குயிக் பே 72.93, வெஸ்டர்ன் யூனியன் 71.42. தவறவிடப்பட்ட அறிவித்தல். இகாமா தொலைந்துவிட்டது. ரியாத்தில் தமிழகத்தை சார்ந்த சின்னத்தம்பி என்பவரது இகாமா கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக டால் ஹாஸ்பிட்டலில் பகுதியில் தொலைந்துவிட்டதாக அறிவித்திருக்கின்றார். நாமர் பகுதியில் தொலைந்துவிட்டதாக அறிவித்திருக்கின்றார். இதனை கண்டெடுத்தவர்கள் தொடர்பு கொள்ளும்படி வேண்டி நிற்கின்றோம். தகவல் சவுதி நியூஸ். நண்பர் ஒருவருடைய கேள்வி, வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி இலங்கை வழியாக சவுதி அரேபியா வருகின்றேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். சவுதியில் 2 PCR எடுத்திருக்கின்றேன். PCR டெஸ்ட் தேவையில்லை என்கின்றார்கள். நான் முகமையில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டுமா? தெரிந்தவர்கள் பதில் தரவும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆகவே முகமையில் ரெஜிஸ்டர் செய்து கொள்ள வேண்டும். PCR தேவையில்லை. முகமையில் நீங்கள் வரக்கூடிய ஃப்ளைட் நம்பர், வரக்கூடிய திகதி மட்டும் செய்ய வேண்டும். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. நஜ்ரானில் உடனடியாக பணிபுரியும் வீட்டுக்கு பணிப்பெண் தேவை. எந்த நாடு என்றாலும் ஓகே என்று சொல்லி இருக்கின்றார்கள். தொடர்பிலக்கம் 1200 ரியால் சம்பளம் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். தொடர்பிலக்கம் 0557330264. இவருக்கு வேலை தேவை. சவுதி அரேபியா ஜித்தாவுக்கு வீட்டு டிரைவருக்கு ஏதும் ஆள் தேவை என்றால் நண்பர்கள் தெரியப்படுத்த வேண்டுகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். நன்றாக டிரைவிங் பண்ணக்கூடியவர், பட்டதாரி, படித்திருக்கின்றார். வயது 23. முதல் முறையாக வெளிநாடு செல்ல விரும்புகின்றார் என்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக, பொருளாதார நெருக்கடி காரணமாக நண்பர்கள் உதவி செய்ய வேண்டுகின்றேன் என்றும் சவுதி அரேபியா நல்ல வீடாக இருக்கும்படி கேட்டு நிற்கின்றேன். தொடர்புகளுக்கு வாட்ஸ்அப் மட்டும். தொடர்பிலக்கம் 966 56 07 32 907. இந்த கம்பெனியில் எமது எஃப்னா தமிழ் டிவி பார்த்து கொண்டிருக்கும் நண்பர் ஒருவர் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த கம்பெனிக்கு ஆட்கள் தேவை. இதில் இருக்கும் தகமையுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். ராஜவரதன். தொடர்பிலக்கம் 0502 43 45 91. அரபு கூட்டணி 10 ஹவுதி ஆளில்லாத விமானங்களை அளித்ததாக சொல்லியிருக்கின்றனர். இன்றைய தினம் சவுதி அரேபியாவின் வான்பரப்பில் நோக்கி 10 ஆளில்லாத விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஹவுதி போராளிகளால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல் அனைத்தையும் முறியடித்திருப்பதாக சவுதி அரேபியா இராணுவ தளபதி இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இந்த தாக்குதலானது சவுதி அரேபியா நேரப்படி 5:31 அதாவது ஈவினிங் நேரம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சட்டபூர்வமாக தாங்கள் அளித்ததாக சொல்லி இருக்கின்றார்கள் சவுதி அரேபியா இராணுவ தளபதியினர். ஆனால் அங்கிருந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற செய்திகளின் அடிப்படையில் அரம்கோ மீது ஆளில்லாத விமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தற்சமயம் வானம் கரும்புகையில் காட்சி தருகின்றது. அரம்கோவின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இதுவே அங்கிருந்து கிடைத்த நேரடி ரிப்போர்ட். சில புகைப்படங்களை உங்களுக்கு காட்ட முடியாத காரணத்தினால் காட்டவில்லை. அப்படி இருந்தும் ஒரு சில புகைப்படங்களை இணைக்கின்றோம், பாருங்கள். எமது இந்த செய்தியை எமக்கு சவுதி அரேபியா மண்ணிலிருந்து எமக்கு அனுப்பியிருக்கின்றார் ஹரன். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய புதிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம்.